ரவையில் பொங்கல் செய்ய அரை கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு 3 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 3 கப் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே கடாயில் 1.5 ஸ்பூன் நெய் விட்டு சீரகம், மிளகு, இஞ்சி போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாவும் முந்திரியும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப் ரவை போட்டுக்கோங்க. 1 கப் ரவைக்கு நம்ம 3 கப்பு தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் காயப்பொடியும் உப்பும் போட்டுட்டு திரும்பவும் 4 பெரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம இறக்கி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை போட்டுட்டு தண்ணி கொதிச்சுட்டு இருக்க தண்ணியை குக்கரில் ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரவையில் செய்கிற வெண்பொங்கல். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.